ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு சிங்கிள் பீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு தேவையானது வந்துட்டு த்ரெட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஜரி த்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மல் சேயிங் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். நீடில் வந்துட்டு இந்த நம்பர் நீடில் நல்லா பார்த்துக்கோங்க, துளிப்பு தான். த்ரெட்டு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட்டை ஃப்ரேம்க்கு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயும் நார்மலாக போடுவோம் இல்லையா எண்டு நாட்டு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எண்டு நட்டுக்காக எடுக்கிற த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் சின்னதாக எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி அழகா உள்ளே போயிடும். இப்போது செகண்ட் மெத்தடு பார்க்கலாம். இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பீடு கொடுக்குறேன். இது எப்படி நான் வந்துட்டு லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அப்படியே அந்த பீடு மேலே போட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. அந்த பீடு மேலே அந்த த்ரெட்டை போட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ மூணாவது பார்க்கலாம். த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு, நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். நான் ஒரு ரவுண்ட் பீட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு அப்படியே நீடில் அந்த ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இறக்கி எடுத்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே சுகர் பீடு மேலே போட்டு லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். எம்போஸ்டாக பீடு வந்துட்டு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒயிட் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடு தான். மூணாவதாக நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா பீடு, அதே மெத்தடு தான். ஒரு 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 இதுக்காக நான் காட்டுறேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரியா? காம்பினேஷன் கலர் இந்த மாதிரியே காட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சக்கரி கொடுத்துருக்கேன். சக்கரிக்கு மேலே பீடு எப்படி நான் கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நான் த்ரெட் எடுத்துட்டேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. அப்புறம் ஒரு சக்கரி இன்செர்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு பீடு கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு எல்லாத்துக்குமே நான் பெரிய ரவுண்ட் பீடு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் வந்துட்டு அந்த பெரிய பீடை மட்டும் விட்டுட்டு அந்த சக்கரிக்குள்ளே நான் நீடியில் இறக்கி த்ரெட்டை திருப்பி நான் வெளியே எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து பீடு மேலே நான் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த பீடு மேலே அந்த த்ரெட்டை போட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை, ஃப்ரேமுக்கு அடியில் இருக்கிற த்ரெட்டை கையால் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா போய் நல்லா ஸ்ட்ராங்காக லாக் ஆகிக்கும். அடுத்தது இதே மாதிரி சமுக்கி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதை சமுக்கின்னு சொல்லுவாங்க, சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 நேம் இருக்குது. இதை வந்துட்டு நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு சமுக்கி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சுகர் பீடை கொடுக்குறேன். இப்போ அகெயின் சுகர் பீடை விட்டுட்டு சமுக்கிக்குள்ளே டேரெக்டாக நான் நீடியில் இறக்கி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து சுகர் பீடு மேலே போட்டு அப்படியே நான் கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா லாக் ஆகிக்கும். சரிங்களா? திருப்பியும் பாருங்கள். இதை கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு புட்டாவில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவும் நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது சமுக்கி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பீடை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் சுகர் பீடை விட்டுட்டு சமுக்கிக்குள்ளே டேரெக்டாக நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்து அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த சுகர் பீடு மேலே போட்டு அப்படியே நான் லாக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு இது சீக்வன்ஸ் தான். இதுவும் பாருங்கள், இதுவும் சீக்வன்ஸ் தான். இது வந்து குமிழ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குளிஞ்ச மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்டது உங்களுக்கு வந்துட்டு குளிஞ்ச மாதிரி இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும். இது பாருங்கள், பிங்க்கும் ஸ்கை ப்ளூவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குளிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்துட்டு இது தான், கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது. இது பாருங்கள் கொஞ்சம் குளிஞ்ச மாதிரி இருக்குது. சரியா? இது வந்துட்டு குமிழ் சீக்வன்ஸ். சரிங்களா? இதில் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டேன், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு குமிழ் சீக்வன்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் நான் கொடுத்துட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு டேரெக்டாக அந்த குமிழ் சீக்வன்ஸ் வழியாக நீடியில் இறக்கி த்ரெட்டை மேலே அப்படியே எடுத்துகிட்டு வரேன். சரியா? எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே அந்த சுகர் பீடு மேலே போட்டு அப்படியே நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த சுகர் பீடு மேலே த்ரெட்டை போட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை, ஃப்ரேம் கடியில் இருக்கிற த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா போய் லாக் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். பாருங்கள், ஒரு
குமிழ் சீக்வென்ஸை நான் கொடுத்துட்டேன். கலர் தான் வேறு. சரிங்களா? கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த சுகர் பீடை நான் விட்டுருவேன். அந்த சுகர் பீடை விட்டுட்டு டைரெக்டாக அந்த குமிழ் சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்கும் இல்லையா, குமிழ் சீக்வென்ஸுக்கு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே டைரெக்டாக நீடில் இறக்கி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த த்ரெட்டை அப்படியே அந்த பீடு மேலே போட்டு அப்படியே நான் வந்துட்டு லாக் பண்ணிக்குவேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் கூட ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சீக்வென்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் நான் பீடு கொடுக்குறேன். அந்த பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குமிழ் சீக்வென்ஸுக்குள்ளே நீடில் இறக்கி த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் லாக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினிங் டைமில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு சரியாயிரும். அந்த ரவுண்ட் பீடு பெரிய பீடு கொடுத்துட்டு நான் வந்துட்டு சுகர் பீடு கொடுத்தேன் இல்லையா, அங்கே சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த த்ரெட்டை பெரிய பெரிய பீடுக்குள்ளே நீங்கள் நீடில் இறக்கி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வர்றது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? அது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது எல்லாமே வந்துட்டு நல்லா ப்ளவுஸில் வந்துட்டு புட்டாவாக கொடுங்க. அங்கங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? சில இடத்துலலாம் ப்ளவுஸில் அங்கங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கேப் இருக்கலாம். என்னடா ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புட்டா கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.